சூடித்தந்த சுடற்கொடியே கையை கொடுங்க மிஸ். கிவ் மீ யுவர் ஹேண்ட். சரிடா ராஜா, சரி. சரிடா கண்ணா, சரி. ஃப்ரெண்ட்ஸ் ஆகி சமாதான மூடில் ஜம்முன்னு இருக்காரு. இப்போ அப்படியே நேக்கா இந்த பிரியாணியை இவரை சாப்பிட வச்சிடணும். குட்டி பிள்ளை வேற பக்கத்தில் நிற்கிறான். மாட்டேன்னு சொல்லவே முடியாது இவரால். எப்படியாவது இன்னைக்கு இவரை சாப்பிட வச்சிடணும். பாவம், வெறுமத்தோடு திரும்பி போகக்கூடாது. சார். சொல்லுங்க மிஸ். அப்புறம் வேற எப்படிப்பா கூப்பிடணும்? எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. உங்க சுக்கி ஃப்ரெண்டுக்கு ஓகேவான்னு கேளுங்க. எனக்கு ஓகே. அப்போ எனக்கும் ஓகே சுக்கி. எப்படி கூப்பிடணும்? எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் குமார் மாமா கேஎஸ் கேஎஸ் அப்படினு கூப்பிடுவாங்க. கேஎஸ் வாப்பா அப்படி சொல்லுவாங்க. அப்போ நான் அப்படியே கூப்பிடுவாப்பா. அப்பா உங்களுக்கு ஓகேவாப்பா? ஓகேப்பா. எனக்கும் ஓகேப்பா. ஐயா தம்பிக்கு செம்ம ஜாலி. என் கையை ரொம்ப நேரமா பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. விட சொன்னா என்னமோ நினைப்பாரோ, விட சொல்லலைனாலும் என்னமாவது நினைப்பாரோ. பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது நல்லா தான் இருக்கு. இப்படியே இவர் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு தானே நான் ஆசைப்பட்டேன். இப்போ எப்படி கையை விடுங்கன்னு சொல்றது? சுக்கி, என் கையை ரொம்ப நேரமா பிடிச்சிட்டு இருக்கீங்க, விடுறீங்களா? அச்சோ, அசிங்கமா போச்சு. நம்ம முந்திக்கிட்டு இருந்திருக்கணும். அது சாரி. இட்ஸ் ஓகே. இப்போ கேட்ட வேண்டியதான். சார், இது கேஎஸ் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டம்ல. இப்போ சாப்பிடலாமா? அது பிரியாணி பிரியாணி சாப்பிடலாமா? நான் சாப்பிட்றதுல இப்போ இவங்களுக்கு என்ன இவ்வளோ அக்கறை? பிரியாணி வேண்டாம், சாப்பிட முடியாதுன்னு மட்டும் சொல்லி பாருங்களேன். வாகக்குட்டி இருக்கான், நல்லா வகையாக மாட்டி விட்டுருவேன். சாப்பிட்றீங்களா? ஷேர் பண்ணிக்கலாமா? பாஸ்மதி ரைஸில் செஞ்ச பிரியாணி. பாஸ்மதி ரைஸா? இந்த வரேன். பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செஞ்சு அதை இன்னும் 2 பேருக்கு ஷேர் பண்ணுற அளவுக்கு வசதியா உங்களுக்கு? ஆனால் நீங்கள் 8000 தானே சேலரி வாங்குறீங்க. உனக்கு இது தேவைதான் சுக்கி பக்கி. வாயை மூடிக்கிட்டு பேசாம சாப்பிடு. இவர் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி நமக்கு என்ன? எங்கிட்டாவது கோரத்தை விட்டு எப்படியாவது நம்ம வாயில இருந்து உண்மையை வாங்க பாக்குறாருன்னு எனக்கு தோணுது. அதுக்கு தான் இப்ப இவ்வளவு வேலையும் பாத்துக்கிட்டு இருக்காரோ? இல்ல, ஏன் கேக்குறேன்னா, ஊர் ஃபுல்லா ஹோட்டல் வச்சு நடத்துற எங்க வீட்லயே பிரியாணிக்கு எங்க அம்மா பொன்னி அரிசி தான் யூஸ் பண்றாங்க. இப்ப நான் என்ன சொல்லுவேன்? குட்டி பிள்ளை, பாட்டி தூங்கி எந்திரிச்சிட்டாங்களான்னு பாத்துட்டு வாங்க. தூங்கி எந்திரிச்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட பிரியாணிக்கு என்ன ரைஸ் போட்டு சமைப்பீங்கன்னு கேட்டுட்டு வாங்க. இந்த குட்டி பையன் இவர் என்ன சொன்னாலும் நம்புறான். இன்னைக்கு இவர் காட்டுல தான் மழை போல. எப்போ இந்த குட்டி பையன் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். இல்லை, எனக்காக இவர்கிட்ட சண்டை போட்டான், எனக்காக அவங்க சித்தப்பா கிட்ட சண்டை போட்டான், இப்போ இவருக்காக என்கிட்ட சண்டை போடுறான். குட்டி பிள்ளை நியாயஸ்தானத்தான் இருக்கான். நல்லா வளர்த்து வச்சிருக்காரு பிள்ளைய. ஆளை பாரு. ஏன் சுக்கி என்ன ரொம்ப நேரமா முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? இல்ல, உங்களை ஒரு வாய் பிரியாணி சாப்பிட சொன்னது ஒரு குத்தமா? அதுக்கு விலைவாசியை பத்தி எல்லாம் பேசுறீங்க, என் சேலரியை பத்தி எல்லாம் பேசுறீங்க. நானே என்னைக்காவது ஒரு நாளைக்கு பாஸ்மதி ரைஸ் வாங்கி ஆசையா பிரியாணி பண்ணுவேன். சரி, குட்டி பிள்ளைக்கும் கொடுக்கலான்னு கொண்டு வந்தேன். ஏன் ஒரு நாளைக்கு பாஸ்மதி ரைஸ் வாங்கினா நான் என்ன குறைஞ்சா போவேன் அப்படின்னு நினைச்சு வாங்கினேன். ஓ அப்படியா? நான் தான் தப்பா நினைச்சிட்டேனா? ஆமா. சோ சாரி. சும்மா சாரி கேட்க வேண்டாம்னு. இப்படி சொன்னதும் எனக்கு அன்னைக்கு நீங்க ஒன்று சொன்னீங்க பாத்தீங்களா, அதான் ஞாபகத்துக்கு வருது. இந்த மாதிரி சும்மா சாரி கேட்கக்கூடாது, பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும்னு நான் சொன்னதா நீங்க சொன்னீங்கல்ல. கேட்டதுக்கு வாக்கா குட்டி அப்படி சொன்னா அப்படி சொன்னீங்கல்ல. ஆனா வாக்கா குட்டி அப்படி நான் சொல்லவே இல்லையேப்பா சுக்கி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டான். இந்த குட்டி பையலுக்கு இவ்வளவு ஞாபக சக்தி இருக்க வேண்டாம். அவன் தான் சொன்னான்.
மறந்துருப்பான், பாவம் குட்டி பிள்ளை தானே, மறந்துருப்பான். இருக்கலாம், மறந்துருக்கலாம், பாவம் குட்டி பையன் தானே. இவர் நக்கலாவே பேசுற மாதிரி தெரியுது. பேசாம அமைதியா இருந்துருவோமா? நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது. சாப்பிட்றீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டது குத்தமா? பேசாம நீ சாப்பிடு சுக்கி. அப்புறம் இன்னொரு விஷயம். இப்போ என்ன? இல்ல, இதுக்கு முன்னாடி உங்க ஸ்கூல்ல நீங்க 8,000 சேலரி வாங்கிட்டு இருந்தீங்க. இப்போ இன்னைக்கு 25,000 சேலரின்னு நான் சொல்றேன். உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசா சந்தோஷம் இருந்த மாதிரி தெரியலையே. இப்போ இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்? என்ன மிஸ் சுக்கி? ஓகேன்னு சொன்னேன். இதுல சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் வேலை பார்க்கறதுக்கு எனக்கு சேலரி தரீங்க. இல்ல 8,000 எங்க இருக்கு? 25,000 ரூபாய் எங்க இருக்கு? 8,000 சேலரி வாங்கிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு 25,000 ரூபாய் சேலரின்னா சந்தோஷத்துல கொண்டாடி இருக்க வேண்டாமா? ஆனா நீங்க ஒன்றும் அந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்த மாதிரி தெரியலையே. ஓகே அப்படின்னு கேஷுவலா தான் சொன்னீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 25,000 ரூபாய் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு அர்த்தம், அப்படித்தானே? இல்ல சுக்கி, கண்டிப்பா இவர் நம்ம கிட்ட போட்டு தான் வாங்குறாரு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுனேன்னு வையேன், உண்மையை உன் வாயில இருந்தே வாங்கிடுவாரு. வாகா குட்டி. இப்போ எதுக்கு அவட கூப்பிடுறீங்க? நேரமாச்சு சார், பாடம் நடத்தணும். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா பொழுது போறதே தெரியாது போல. நான் பாடம் நடத்துறேன் அவனுக்கு. அப்போ நான் பாடம் நடத்த போறேன், நீ வெளியே போடான்னு சொல்றீங்க. நான் எப்போ அப்படி சொன்னேன்? அப்ப இங்கேயே உட்காந்து நீங்க பாடம் நடத்துறத பாக்கட்டா? வாகா குட்டி வந்து நீ காப்பாத்துடா. என்னமா பாட்டிக்கிட்ட அரிசியை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க? வாகா குட்டி, நேரம் ஆகுதுடாப்ல. போதும், பாவம், இன்னைக்கு இதோட போதும், கிளம்பிடுவோம். ஓகே மிஸ் சுக்கி, நீங்க பாடம் நடத்துங்க, நானும் கிளம்புறேன். எனக்கும் ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. இவ்வளோ நேரம் நான் இருந்ததே பெரிய விஷயம். இதுக்கே ஆஃபீஸ்ல என்னோட ஃப்ரெண்ட் என்ன தேடிட்டு இருப்பாரு. சரி, நான் கிளம்புறேன், பாய். நல்லபடியா போயிட்டு வாங்க சாமி. இதோ கிளம்பிட்டேன். போயிட்டு வாங்க சார். குட்டி பிள்ளை வந்ததும் சொல்லிடுங்க, அப்பாவுக்கு ஒரு கால் வந்தது, பேசிக்கிட்டே கிளம்பிட்டாரு அர்ஜென்ட்டா அப்படின்னு சொல்லிடுங்க. இல்லாட்டி என்னை போக விட மாட்டான். சரியா மிஸ்? ஓகே, பாய். என்னமோ இந்த பொண்ணுகிட்ட இருக்கு, அது என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. பாத்துடலாம். கிளம்பி போயிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்திருக்கலாம். ஆத்தாடி, ஆனா உனக்கு எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் அறிவே வராது சுக்கி. வார்த்தைக்கு வார்த்தை கலாய்க்கிறாரு. இவருக்கு இவர் தம்பியே பரவாயில்ல போல. அவராவது கோவப்பட்டு திட்டிக்கிட்டே தான் இருக்காரு. கம்முன்னு இருந்து அவர் பாட்டுக்கு கொஞ்ச நேரம் திட்டிட்டு பேசாம போயிடுவாரு. இந்த மனுஷங்கிட்ட சமாளிக்கவே முடியல. இவர் முன்னாடியெல்லாம் இப்படி இருக்க மாட்டாரே, இப்ப ரொம்ப தெளிஞ்சிட்டாரோ? இல்ல எப்பவுமே இப்படித்தானா? நமக்கு தான் தெரியலையா? எது எப்படியோ, என்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டாரான்னு ஒரு காலத்துல நான் தவம் இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்கிட்ட கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிட்டாரு. வாகா குட்டி சொன்ன மாதிரி சுக்கிக்கு இன்னைக்கு செம்ம ஜாலியா இருக்கு. இவரு ஒரு தடவை என்ன நிமிந்து பார்க்க மாட்டாரா, ஒரு தடவை என்ன திரும்பி பார்க்க மாட்டாரான்னு எத்தனை நாள் நான் தவா இருந்திருப்பேன். இன்னைக்கு இவர் பக்கத்துல உட்காந்து என் முகத்தை பார்த்து பேசி இருந்திருக்காரு. இவர் கையை வேற நான் இன்னைக்கு பிடிச்சிட்டேன். ஏய், நீ தானே அவர் கையை தொட்ட? நீ ரொம்ப லக்கி தெரியுமா? செல்லம். அவர் கையை இன்னைக்கு நீ பிடிச்சதுக்கு உனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்? உனக்கு ஒரு மோதிரம் வாங்கி போடவா? உனக்கு இன்னைக்கு மோதிரம் கன்ஃபார்ம். வீட்டுக்கு போனதும் ராஜுவை கூட்டிட்டு உடனே கடைக்கு போய் உனக்கு ஒரு மோதிரம் வாங்கி தரேன். சீக்கிரம் வாங்க, பாடம் படிக்கலாம். எழுதணும், வேற எழுதி பழகணும். நான் கை பிடிச்சு எழுத சொல்லி தரேன். வாங்க, பென்சில் எடுத்துட்டு வாங்கடா கண்ணா. மிஸ் ஜூலி. சார் சார், இன்னைக்கு ஃபினிஷ் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட்டை முடிச்சாச்சா? எஸ் சார், முடிச்சாச்சு. அத பத்தின டீடைல்ஸ் எல்லாம் உங்க மெயிலுக்கு அனுப்பியிருக்கேன். QC பார்த்தாச்சா? எஸ் சார், பார்த்தாச்சு சார். ஏன் அது திரும்பி என் முகத்தை பார்த்து பேசினா என்ன, முகத்தை பார்த்து கேட்டா என்ன?
ச்சே, இந்த செடு மூஞ்சிக்கு எப்படி தான் இந்த வெண்ணிலா 100 முத்தம் கொடுக்குறாளோ தினமும். இதுக்கு ஜேம்ஸே பரவாயில்ல, பேசாம அவனோட ப்ரப்போசலையே அக்செப்ட் பண்ணிக்கலாம் போல. என்னைய அடி சீண்டி பாக்குற? இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்ல இனிமேல் என் பக்கமே நீ திரும்பி பார்க்க கூடாது. எஸ் சார். மேனேஜர் ஜேம்ஸை வர சொல்லுங்க. எஸ் சார். மே ஐ கம் இன் சார்? எஸ் சார். இந்த ப்ராஜெக்ட்டை ஃபைனலா யார் QC செக் பண்ணது? நான் தான் சார். இதுல ஒரு 10 டெம்ப்ளேட்ஸ் மட்டும் மிஸ் ஆகுதே. நோ சார், எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். நான் தான் ஃபைனலாக QC பார்த்தேன். இதோட இன்னொரு காப்பி உங்க சிஸ்டத்துல நீங்க வச்சிருக்கீங்களா? எஸ் சார், வச்சிருக்கேன் சார். எப்போவுமே ஒரு காப்பி எடுத்து வைக்கிறது பழக்கம் தான் சார். ஓகே, கோ அண்ட் செக் யுவர் காப்பி. எஸ் சார், இதோ வரேன் சார். சார். எஸ் மேம், டெல் மீ. சார், என்கிட்ட இருக்கிற காப்பி ஃபைல்லையும் 10 டெம்ப்ளேட்ஸ் மிஸ் ஆகுது. தென் QC பார்த்தேன்னு சொன்னீங்க. நான் பார்க்கும்போது இருந்தது சார், எல்லாமே கரெக்டாக இருந்தது. அப்போ நான் போய் சொல்றேனா? இல்லை சார், வேணும்னா டிஎல்ல கூப்பிட்டு கேட்போமா? அவங்களும் ஒரு QC பார்த்துட்டு தான் எனக்கு அனுப்புனாங்க. ஃபைனலாக நான் QC பார்த்துட்டு தான் உங்களுக்கு அனுப்புனேன். ஓஹோ, கால் ஹர். 1 மினிட் சார். சார். வாட்? சார், என்னோட சிஸ்டத்துல இருக்கிற ஃபைல்லையும் ஒரு 10 டெம்ப்ளேட்ஸ் மிஸ் ஆகுது. So, whose mistake is this? சார், நான் ஃபைனலாக QC செக் பண்ணும்போது இருந்தது சார், எல்லாமே கரெக்டாக. சார், நான் பார்க்கும்போது எல்லாமே கரெக்டா இருந்தது. எனக்கு ஓகேன்னு தோணுனதுக்கு அப்புறம் தான் நான் மேனேஜருக்கு அனுப்புனேன். So, நான் போய் சொல்றேன், அப்படித்தானே? இப்போ நான் போய் சொல்றேன்னா என்னோட சிஸ்டத்துல மட்டும் தானே நீங்க அனுப்பின ஃபைல்ல ஒரு 10 டெம்ப்ளேட்ஸ் மிஸ் ஆகும். உங்களோட சிஸ்டத்துல இருக்கிறதுல எப்படி மிஸ் ஆனது? அதுதான் தெரியல சார். ஓகே, இந்த ப்ராஜெக்ட்ல அந்த செப்பரேட் ஃபைலை யார் ஒர்க் பண்ணது? வெண்ணிலா சார். ஓ, கூப்பிடுங்க அவங்கள. இதோ சார். இன்னைக்குள்ள இந்த ஃபைலை அனுப்பி ஆகணும். உங்க இஷ்டத்துக்கு விளையாடிட்டு இருக்கீங்க போல. உங்களை கேட்டா அவங்கள கையை காட்டுறீங்க, அவங்கள கேட்டா இன்னொருத்தவங்களை கையை காட்டுறாங்க. இப்படியே வரிசையை கையை காட்டிக்கிட்டே போங்க. சார், கூப்பிட்டீங்களா? எஸ் மேம், கூப்பிட்டுட்டேன். லஞ்ச் டைம்ல அதான் எல்லாருமே சேர்ந்து லஞ்ச் ஷேர் பண்ணி சாப்பிடலாம்னு கூப்பிட்டேன். வரீங்களா? ஷேர் பண்ணிக்கலாம் சார். நான் 2 அடுக்கு கேரியர் கொண்டு வந்திருக்கேன். ஒண்ணுல சாம்பார் சாதம், இன்னொன்னுல தயிர் சாதம். ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க? என்ன, உங்களையும் தானே கூப்பிட்டுருக்காரு. நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க? நீ முடிச்சு கொடுத்த ஃபைல்ல 10 டெம்ப்ளேட்ஸ் மிஸ் ஆகுது. அதுக்கு தான் கூப்பிட்டுருக்காரு. 10 டெம்ப்ளேட்ஸ் மிஸ் ஆகுதா? இருக்காதே சார். நான் ஃபைலை முடிச்சிட்டு நல்லா ஒரு தடவை தரோவா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேடத்துக்கு அனுப்பினேன். மேடம் செக் பண்ணிட்டு எப்படியும் மேனேஜருக்கு அனுப்பியிருப்பாங்கல்ல சார். மேனேஜர் சார் ஒருக்க செக் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தானே சார் உங்களுக்கு அனுப்புவாங்க. இதுதானே சார் ப்ரொசீஜர்? அப்படித்தான். வாங்க, வரிசையா ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரையும் அப்படியே கூட்டிட்டு வாங்க. ஒருத்தருக்கு 3 பேர் செக் பண்ணிருக்கீங்க. ஃபைனலா எனக்கு அனுப்பின ஃபைல்ல 10 டெம்ப்ளேட்ஸ் மிஸ் ஆகுதுன்னு எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். மாத்தி மாத்தி கைய காட்டிட்டு இருக்கீங்க. என்ன மேன் ஒர்க் பண்றீங்க? இதுல எப்ப பார்த்தாலும் கேண்டீன்ல நின்று அங்க நின்று இங்க நின்று காசிப் பேசுறது. ஆபீஸ்க்கு நல்லா நீட்டா அயன் பண்ண சுடிதார போட்டுட்டு வந்தா மட்டும் பத்தாது. பாக்குற ஒர்க்கும் நீட்டா இருக்கணும். இன்னைக்கு காலையில இருந்து இந்த மனுஷனுக்கு நான் போட்டிருக்கிற சுடிதார் மேலதான் கண்ணு. இனிமே இந்த சுடிதாரை போடவே கூடாது. இது வேற லைட்டா தொப்பையை காட்டி காட்டி கொடுக்குது. நாளைக்குல இருந்து வீட்டில் இருக்கிற எல்லா சுடிதார்லையும் 2 கோடு தையல் பிரித்து விட்டுட்டு கொஞ்சம் தொலைன்னு தான் போட்டு வரணும். கண்ணு பூரா இந்த மனுஷனுக்கு இங்கே தான் இருக்கு. இப்போ நான் பார்த்த ஃபைலில் டெம்ப்ளேட் மிஸ் ஆகுறதுக்கும் நான் இப்படி சுடிதார் போட்டு வர்றதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இது யாராவது கேட்க முடியுமா இந்த மனுஷங்கிட்ட? என்ன எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல சார். நான் வேணா போய் என்னோட சிஸ்டத்தில் பார்த்துட்டு வரட்டுமா? உங்க சிஸ்டத்துல மட்டும் ஏன் பாக்குறீங்க? உங்க பக்கத்துல இருக்கிற எல்லாரோட சிஸ்டத்துலயும் சேர்த்து பாருங்க. வாய்ப்பில்லையே. நான் பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக இருந்ததே. நான் கடைசியாக ஒரு தடவை நல்லா செக் பண்ணிட்டு தானே ஜூலிக்கு அனுப்புனேன். பாவி, இவர் மேலே உள்ள ஆசையில் என் மேலே உள்ள காண்டுல ஃபைலை எதுவும் டெலிட் பண்ணி விட்டுட்டாளா? சார், ஜூலி மேம் சிஸ்டத்தில் ஒரு தடவை செக் பண்ணிடலாமா? அதான் சொன்னனே, ஆபீஸ்ல உள்ள எல்லாரோட சிஸ்டத்தையும் வரிசையா செக் பண்ணுங்கன்னு. அது இந்த என்னமோ சொல்லுவாங்களே, சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும்னு. உங்க சிஸ்டம்ல ஃபைல் கரெக்டா இருந்தா தானே ஜூலி மேமோட சிஸ்டம்ல ஃபைல் கரெக்டா இருக்கும்.
கண்டிப்பா இவ தான் என் மேல உள்ள காண்டில் ஃபைலை டெலீட் பண்ணி விட்டுருப்பா. என் சிஸ்டத்தில் இருக்கிற ஃபைலை பார்த்தா தெரிஞ்சிடும். சார், நான் பார்க்கும்போது என் சிஸ்டத்தில் இருக்கிற ஃபைல் எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. நீங்கள் எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் போய் என் சிஸ்டத்தில் இருக்கிற ஃபைலை மறுபடியும் உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்போ தெரியும். போங்க போய் பாருங்க. தேங்க்யூ சார். பார்லர் போய் ஹேரை டிசைனாக கலரிங் பண்ணிட்டு வந்து நிற்கிறா. என்ன நல்ல நேரம் ஏதாவது பார்த்து சொல்லணுமா போய் செக் பண்றதுக்கு? அட இருடா, இதான் சாக்குன்னு பாய்வான். ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு காத்துக்கிட்டே இருப்பான் போல எம்கே பையன். என்ன ரீசன் சொல்ல போறீங்க? எனக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த ஃபைலை நான் அனுப்பி ஆகணும். இந்த வெண்ணிலா மேம் பார்க்க போயிருக்காங்கல்ல சார், பார்த்துட்டு வரட்டும். என்ன ஜூலி? எனக்கும் ஒன்றும் புரியல. நான் உனக்கு அனுப்பும்போது எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. நானும் பார்த்தேன், எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் இவருக்கு அனுப்புனேன். இப்போ எப்படி காணும்னு சொல்றாருன்னு எனக்கும் தெரியல. இவர் சொல்றது இவர் சிஸ்டத்தில் மட்டும் காண போயிருந்தா பரவாயில்ல, ஓ இதில் இல்லை, ஏன் இதில் இல்லை. இப்போ வெண்ணிலா வந்து சொன்னாதான் தெரியும் தப்பு அவன் மேலையா இல்லை நம்ம மேலையான்னு. சரி வரட்டும். சார், என்ன? என் சிஸ்டம்லயும் இல்லை. அப்படின்னா மிஸ்டேக் உங்களோடது தான். நீங்க அந்த டெம்ப்ளேட்டை ஃபார்ம் பண்ணவே இல்லை. பண்ணனே சார். பண்ணுனா எங்க? அத எங்கேயாவது ஓடி போயிடுச்சா? அதான் தெரியல. எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் ஜூலி மேம்க்கு அனுப்புனேன். ஜூலி, ஜேம்ஸ், வெண்ணிலா ஃபைலை அனுப்பும் போதே மிஸ்டேக்கோட தான் அனுப்பியிருக்காங்க. அப்போ நீங்க என்ன லட்சணத்துல QC பாத்தீங்க? சார், நான் பார்க்கும்போது கரெக்டாக தான் இருந்தது. நான் பார்க்கும்போதும் கரெக்டாக தான் சார் இருந்தது. All of you shut up. ஒரு ஃபைலை கரெக்டா QC பார்க்க தெரியலைனா ஜூலி நீங்க எதுக்கு டிஎல் இருக்கீங்க? டிஎல் அனுப்புற ஃபைலை கரெக்டா செக் பண்ண தெரியலைனா ஜேம்ஸ் நீங்க எதுக்கு மேனேஜரா இருக்கீங்க? உங்களை 2 பேரையும் தூக்கி பெஞ்சில் போட்டாதான் சரியா வரும்னு நினைக்கிறேன். நோ சார். திஸ் இஸ் மை லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இப்படி நடந்ததுன்னு வைங்க, டைரக்டா பெஞ்ச் தான் உங்க 2 பேருக்கும். சாரி சார். கெட் அவுட். ஹே லுக், வெண்ணிலா மேம் நீங்க எங்க போறீங்க? உங்க 2 பேரையும் கேட்கல. கெட் அவுட். வாங்க மேம் வாங்க. எப்படி அந்த சாங்க இன்னொரு தடவை பாடி காட்டுங்க. அட பாவி, அதுக்கு தானா? எந்த பாட்டு சார்? எனக்கு மொபைல்ல பாடி காட்டினியடி, அதைத்தான் பாடு. அது உங்க மொபைல்ல தான் இருக்கும். ஒரு எடுத்து ஓபன் பண்ணி பாருங்களேன். சே லைவ்ல கேக்குற மாதிரி இருக்குமா? பாடு. வேண்டாம். பாடு வெண்ணிலா பாடு. உன் இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் நீந்தி மகிழ ஓடோடி வந்த என்னை ஏமாற்றி விடாதே வெண்ணிலா. பாடு பாடுறி பாடு. படுபாவி, சமயம் பார்த்து பழி வாங்குறான். பாடுறி. அப்ப பாடும்போது எகத்தாளமா பாடுனேல அதே டோன்ல பாடு. வராது எனக்கு. யாரு உனக்கா வராது? இப்ப நீ பாடலன்னு வையேன். பாடுறேன். வெரி குட், பாடு. உத்து பாக்காதீங்க மாமா. என்னடி பாட சொன்னா ஒப்பாரி வைக்கிற? அப்போ எப்படி பாடுன? எகத்தாளமா நக்கலா அதே மாதிரி பாடு. எனக்கு இவ்வளவுதான் வரும். நான் தான் சொன்னேன்ல என்ன சீண்டாதன்னு. சரி நீ ஒன்னும் பாடி கிழிக்க வேண்டாம். அதை கேட்டு என் காதும் கெட்டு போக வேண்டாம். பாரு, நீ அந்த 10 டெம்ப்ளேட்ஸ் எப்ப முடிச்சு கொடுப்ப? நாளைக்கு. நாளைக்கா? அந்த ஃபைலை நான் இன்னைக்கு அனுப்பணும். நல்ல மினுக்கிட்டு தொப்ப பிதுங்குற அளவுக்கு ட்ரெஸ் போட்டுட்டு வர தெரியுதுல்ல? ராஸ்கல், இவனுக்கு என் தொப்ப மேலேயே ஒரு கண்ணு. என்ன வர தெரியுதுல்ல? நைட்டோட நைட் ஆபீஸ்லயே இருந்து எனக்கு அந்த ஃபைலை முடிச்சு கொடுத்துட்டு போ. நைட்டுக்குள்ள எப்படி முடிக்க முடியும்? நான் 1.5 நாள் கூடி பார்த்த வேலை அது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீ ஃபைலை முடிச்சு கொடுக்கணும். ஏர்லி மார்னிங் நான் அனுப்பணும் இந்த ஃபைலை. சார், நைட்டுக்குள்ள எப்படி சார்? அப்ப என் கூட யார் சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்க? இவங்க கூட ஒர்க் பண்றதுக்கு இன்னும் கோஆர்டினேட்டர்ஸ் வேற போடுவாங்க. இந்த ஃபைலை நீ தானே பார்த்த? நீ பண்ண மிஸ்டேக் தானே இது? நான் பண்ணும்போது கரெக்டா தான் சார் இருந்தது. அப்ப அந்த 10 டெம்ப்ளேட்ஸ் எங்க? சாப்பிட்டுட்டியா? உன் தொப்பைய பார்த்தா அப்படித்தான் தெரியுது. சாப்பிட்டுருப்ப போல. பாத்தியா, எங்கிட்ட சுத்தி வந்தாலும் என் தொப்பை மேலதான் கண்ணா இருக்கான். எக்ஸசைஸ் பண்ணினாலும் இந்த குட்டி தொப்பையை குறைச்சிடணும். எங்க அப்பா வேற அங்க தனியா இருப்பாரு. அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு என்னோட ஃபைல்ஸ் வேணும். சரி, அப்படின்னா நான் வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு சமைச்சு வச்சுட்டு வந்துடட்டா? எது எது எது? நீ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. ஏதோ பால்வாடியில் ஆயா வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பேசுற. சரி, அப்படின்னா நான் எங்க அப்பாவுக்கு கால் பண்ணி வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிடுறேன்.
நீ கால் பண்ணி வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லுவியோ இல்ல காலையில தான் வருவேன்னு சொல்லுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீ ஃபைலை முடிச்சு கொடுக்கணும். என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரிங்க சார், முடிச்சு கொடுக்குறேன். அப்ப நீங்களும் இங்க என் கூட தானே இருப்பீங்க? உன் கூடயே உட்காந்து நீ ஒர்க் பண்ற வரைக்கும் உனக்கு காவல் காக்குறதுக்கு நான் என்ன உன் புருஷனா? நீ இப்படி என்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு இந்நேரம் போய் உட்காந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருந்தேன்னா இந்த போயிட்டேன். இன்னொரு தடவை உன் மொபைல்ல இருந்து என் மொபைலுக்கு ஏதாவது மெசேஜ் வந்தது, போடா. இன்னொரு தடவை என்கிட்ட பாட்டு பாடி காமி, தொண்டையை பிச்சு எரிஞ்சிருவேன் பாரு. நைட்டு ஃபுல்லா ஆபீஸ்லயே தனியா கிடந்து உருளு, அப்பதான் உனக்கெல்லாம் அறிவு வரும். யா ஹென்ரி, திஸ் இஸ் MK. Tell me, MK. ஃபைல் சென்ட் பண்ணிட்டேன், செக் பண்ணிக்கோ. Okay, thank you. யா வெல்கம். பை. Bye, MK. இப்போ எதுக்கு சுக்கி நகை கடைக்கு வந்திருக்கோம்? ஒரு மோதிரம் ஒன்று வாங்கணும். இப்போ எதுக்கு மோதிரம்? உனக்கு இருக்கிற நகையெல்லாம் பத்தாதா? அதையே நீ ஒண்ணுமே போட மாட்டேங்கிற. போடணும். இன்னைக்கு எனக்கு ஒரு மோதிரம் வேணும் என் கைக்கு. அது என்ன இன்னைக்கே வாங்கணுமா என்ன? இன்னைக்கே வாங்கணும், இப்பவே வாங்கணும். டிசைன் எல்லாம் ஃபோன்லயே சொல்லியாச்சு, இப்போ வந்துடும். எல்லாமே நீ பண்ணி முடிச்சிட்ட, அப்புறம் எதுக்கு இப்போ என்ன வர சொல்லியிருக்க? நீங்க 2 பேரும் இல்லாம நான் எப்படா ஷாப்பிங் வந்திருக்கேன்? அந்த மோதிரத்தை நீங்க 2 பேரும் பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லணும். ஓஹோ, டிசைன் சொல்லி செலக்ட் பண்ணி இவ ஆர்டர் எல்லாம் கொடுத்து வாங்குவா, அதை பார்த்துட்டு நாங்கள் நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லணும். எஸ். சரி, இன்னைக்கு கேஎஸ்ஆர் வீட்டுக்கு போய் என்னென்ன வேலை பார்த்த? போனேன், பாடம் நடத்தினேன். அப்புறம் லஞ்ச் டைம் வந்தது, சாப்பிட்டோம். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் பாடம் நடத்தினேன், வந்துட்டேன். சாப்பிட்டோம்னா யார் யாரு? நானும் வாகா குட்டியும். நீயும் வாகா குட்டியும் என்ன சாப்பிட்ட? பிரியாணி கொண்டு போயிருந்தேன்லடா, அதைத்தான் சாப்பிட்டேன். காளியா, பிரியாணி பாக்ஸில் முக்காவாசி அப்படியே இருக்கு. அதுக்கு தான் வந்தவொடனே என் பேக்கை வாங்கினியாடா? இல்லாட்டினாலும் உன் பேக்கை எப்போ நான் தானே தூக்கிட்டு வருவேன், ஏன் சாப்பிடல? அது பசிக்கவே இல்லை. போன உடனே டீ என்ன, காஃபி என்ன, ஜூஸ் என்ன, ஸ்நாக்ஸ் என்ன, அப்படியே நிறைய கொடுத்து கொடுத்து எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி பிரியாணியை சாப்பிட்றது? இந்த இங்கிட்டு திரும்பு. அப்புறம் எதுக்கு சாப்பிட்டேன்னு போய் சொன்னேன்? அது சாப்பிடலன்னா நீ வைவேல, அதுதான். டீ யார் கொடுத்தா? அந்த வாகா குட்டி இருக்காங்கல்ல, அது வாகா குட்டியோட பாட்டி. ஆஹா, காஃபி யார் கொடுத்தாங்க? அதுவும் அவங்க தான். ஜூஸ் யார் கொடுத்தாங்க? அதுவும் அவங்க தான்டா. எத்தனை மணிக்கு கொடுத்தாங்க இதெல்லாம்? நாளைக்குல இருந்து என்னென்ன எப்பப்ப கொடுத்தாங்கன்னு டைம் நோட் பண்ணிட்டு வரேன். என்ன? சரி, நோட் பண்ணிட்டு வந்து என்கிட்ட கொடு. விட மாட்டான் போல. சரி, நீ பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேல, கேஎஸ்ஆரோட தம்பி எதுவும் வீட்டுக்கு வந்தாரா? உன்னை திட்டினாரா? அவர் வீட்டுக்கு வரவும் இல்லை, என்னை திட்டவும் இல்லை. அவர் காலையில் நான் போகவுமே என்னை பார்த்துட்டு பாடம் நல்லா நடத்துங்கன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. சரி, கேஎஸ்ஆர் அவரும் தான் காலையில் நான் போனேன்னா வாங்க மேடம் அப்படி சொன்னாரா, இல்லை வாங்க மிஸ் அப்படி சொன்னாரா. அப்புறம் உங்களுக்கு சேலரி எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டார். எதுனாலும் உங்கள் விருப்பம்னு சொன்னேன். எனக்கு ஒரு 25,000 சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. 24,000 பஸ் ஃபேருக்கு ஒரு 1,000 ரூபா போட்டு 25,000ன்னு சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு சரி பிள்ளைய பார்த்துக்கோங்க, நல்லா பாடம் சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு. அப்புறம் இப்போ சாயங்காலம் நான் கிளம்பி வந்தேன்னா அது வரைக்கும் அவர் வரவே இல்லை. நான் வாகக்குட்டி அவங்க பாட்டிக்கிட்ட விட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். காளியா, மத்தியானம் கேஎஸ்ஆர் அவரோட வீட்டுக்கு போனாரு ராஜு. அட பாவிங்களா, அங்கே என்னடான்னா அந்த MK சார், இங்கே என்னடான்னா இவங்க 2 பேரும். இவங்களுக்கெல்லாம் நடுவில் நானும் உயிர் வாழ வேண்டியதாக இருக்கு. ஏய், என்னடா? கேஎஸ்ஆர் வீட்டுக்கு வரவே இல்லைன்னு? அவர் வந்தாரா வரலையான்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் போன உடனே எனக்கும் வாகா குட்டிக்கும் ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. நாங்கள் அங்கே தான் உட்காந்து பாடம் படித்தோம். அவர் வந்தாரா வரலையான்னு எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இவன் சொன்னான்னு உடனே என்கிட்ட பாயிர. சரி 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 சரி, அப்படியே டென்ஷன் ஆகாதானே? அவர் வந்தாரா வரலையான்னு உனக்கு தெரியாது, நீ அவரை பார்க்கல, அவர்கிட்ட பேசல. ஆமாம். சரி, இன்னைக்கு என்ன திடீர்னு மோதிரம்? தோணுச்சுடா, வாங்கி ஒன்று கையில் மாட்டணும்னு. எல்லாத்துக்கும் ரீசன் கேட்பானுங்க. வீட்டில் உனக்கு இருக்கிற 10 விரலுக்கு 25 டிசைன்ல மோதிரம் இருக்கு. அதில் ஏதாவது ஒன்று எடுத்து மாட்ட வேண்டியதானே? இப்போ புதுசு வாங்கிதே உன் கையில் மாட்டணுமா? 25 ராசியான நம்பர்ல 26 இருக்கட்டும்ட்டு ஒரு மோதிரம் வாங்கலாம்னு வந்தேன். இப்போ என்னடா மேடம், நீங்க ஆர்டர் கொடுத்த டிசைன் வந்துருச்சு. இதுதான். ஏய், லவ்னு போட்டிருக்கு. லவ்னா அன்பு. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. எனக்கு மோதிரமே வேண்டாம், போடா. இந்தா படம் காட்டி நில்லு. நீ வஞ்சிக்கிட்டே இருக்கப்போ. இங்க வா, மோதிரத்தை வாங்கு. கொண்டு வந்து நீட்டுறாங்க, நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க. இந்தாங்க மேடம்.
தேங்க்யூ. எவ்வளோ ஆச்சு மேம்? பில் ரெடியா? மேடம் முதலே பில் பே பண்ணிட்டாங்க ஆர்டர் கொடுக்கும்போதே. இது வெயிட் போட்டு கணக்கு பார்க்கறது இல்லையா? வெயிட் போட்டு செய்கிறது தான் சார். இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்து வாங்குறதெல்லாம் பீஸ் ரேட்டு தான், முதல்லயே வாங்கிடுறது. சரி, ஓகே. மேம் கவுண்டரில் பில்லு பர்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. ம் சரி. அப்பா நல்லா இருக்காங்களான்னு முதலாளி ஐயா கேட்க சொன்னார் மேடம். அப்பா நல்லா இருக்காங்க, ஃபாரின் டூர் போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. நான் பேசிக்கிறேன் உங்கள் சார் கிட்ட. சரிங்க மேடம். நல்லா இருக்கா மோதிரம்? ஏய், வேணுங்கிற டிசைனில் நீயே ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு என்ன ஒப்புக்கு சப்பானியா நல்லா இருக்கான்னு என்கிட்ட கேட்குற? நீ நல்லா இருக்குன்னு சொல்லு, நல்லலன்னா இல்லைன்னா நீ நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். எல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு எதுக்கு மோதிரம் வாங்கியிருக்க? மோதிரம் வாங்கினது ஒரு குத்தமாடா. நகையெல்லாம் சேர்த்து வைக்கணும். அப்பப்போ காசு இருக்கும்போது வாங்கி வாங்கி சேர்த்து வச்சுக்கிடணும் தெரியுமா? அது என்ன மாதிரி காளியா மாதிரி ஆளுங்களுக்கு ஓகே. உனக்கு அந்த மாதிரி அவசியம் இல்லை. இன்னைக்கு என்ன நடந்தது? எதுக்கு இந்த மோதிரம் வாங்கியிருக்க? ஒரு மோதிரம் வாங்கினது குத்தமாடா? இப்படி ஒன்னொன்னுக்கும் தொலைச்சு கேள்வி கேட்டா நான் என்ன தாண்டா செய்வேன்? ஒரு பக்கம் இவன் நோண்டி நோண்டி கேள்வி கேட்குறான், இன்னொரு பக்கம் அந்த எம்கே. இவங்க எல்லாம் பத்தாதுன்னு கேஎஸ்ஆர் ஒரு பக்கம். ஒரு பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செஞ்சதுக்கு சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி அத்தனை கொஸ்டின் கேட்டார். இப்போ இந்த மோதிரத்தை பார்த்தா அதுக்கு என்னமோ கேட்பாரோ? சுக்கி, வாங்கணும்னு ஆசையாக இருந்தது. ஃபோனில் இந்த டிசைனை பார்த்ததுலேருந்து ஒரே ஆசை, அதான் வாங்கினேன். ராஜு போதும்டா, அவளை போட்டு நோண்டாத. ஏற்கனவே அங்கே ஒரு பக்கம் எம்கே சாரு, இன்னொரு பக்கம் சரி வா வீட்டுக்கு போவோம். இன்னொரு பக்கம் நீன்னு சொல்ல வந்தேன். ஆமாம் ஆமாம். சரி வா வீட்டுக்கு போவோம். கத்தரிக்காய் மலிஞ்சா கடத்தருவுக்கு வந்து தானே ஆகணும். வா, அப்போ பார்த்துக்கிறேன் உன்னை. சரி அப்போ பார்த்துக்கோ, இப்போ வா போவோம். எப்பப்பா ஒரு மோதிரம் வாங்கினது ஒரு குத்தமா? நாளைக்கு மூச்சு விடணும்னா கூட இவனுங்க கிட்ட கேட்டுட்டு தான் விடணும் போல. யார் இந்த பொண்ணு? எதுக்காக என் கூட ஷேக் ஹேண்ட் பண்ணதுக்காக அந்த கைக்கு முத்தமெல்லாம் கொடுக்குறாங்க? எதுக்காக இவ்வளோ போய் சொல்லி இங்கே வாகா குட்டிக்காக பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு வர்றாங்க? அவங்கள நான் பார்த்த அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இவ்வளவு போய் சொல்றாங்க? எதுக்காக இவ்வளவு பண்றாங்க? இவ்வளவு வசதியான வீட்டு பொண்ணு எதுக்காக என் பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக இங்க வரணும்? என்ன முன்னாடியே தெரியுமான்னு கேட்டா இல்லைங்கிறாங்க. அப்போ ஒருவேளை அதுவும் போய் தானோ? தம்பி அவங்கள அவ்வளோ தரக்குறைவா பேசுறான். அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எதுக்காக அவங்க இவ்வளவும் பண்ணணும்? அப்போ அந்த பொண்ணுகிட்ட இருக்கிற மிஸ்ட்ரி தான் என்ன? டைரக்டா அந்த பொண்ணுகிட்ட கேட்டா எந்த பதிலும் கிடைக்க மாட்டேங்குது. இல்ல ராஜு கிட்ட கேட்டு பார்ப்போமா? இல்ல காளியா கிட்ட கேட்டு பார்க்கலாமா? இவங்க 3 பேருமே சின்ன வயசுல இருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கேட்டா சொல்லுவாங்களா? ராஜு கண்டிப்பா சொல்ல மாட்டாரு. காளியா கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டு பார்ப்போமா? பூவின் மகனே நீ யாரோ, உன்னகை நிலவே நீ யாரோ, பாதிக்கனவில் மறையும் பறவை யாரோ. நீ யாரு பொண்ணே? எதுக்காக இவ்வளவு வேலை பண்ற வாக்கா குட்டிக்காக? ஹலோ தம்பி, நான் வெண்ணிலா பொண்ணோட அப்பா பேசுறேன், உங்க மாமா. வெண்ணிலாவோட அப்பானாலே எனக்கு தெரியும். என்னன்னு சொல்லுங்க. தம்பி, வெண்ணிலா இன்னைக்கு நைட்டு வர்றதுக்கு லேட் ஆகும்னு மத்தியானமே ஃபோன் பண்ணி சொன்னா. மணி இப்போ 11 போகுது, இன்னும் ஒன்றும் தகவல் இல்லை. நான் ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. உங்க தம்பி இருந்தாருன்னா கொஞ்சம் என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லுங்களேன். பொம்பளை பிள்ளை, புது ஊரு, கொஞ்சம் பயமா இருக்கு. என்னையால போக முடிஞ்சா நானே போய் என்னன்னு பார்த்துருவேன். இன்னும் வெளியே நடந்து பழகலை. சரிங்க சார், நான் என்னன்னு பார்க்குறேன். பார்த்துட்டு கால் பண்ணுறேன். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. சரிங்க தம்பி. ஆஃபீஸில் தான் இருக்காளான்னு மட்டும் கேட்டு சொன்னா போதும். ஆஃபீஸில் தான் இருக்கான்னா ஒன்றும் பயம் இல்லை. வேலை முடிச்சுட்டு வந்துருவா. சரி ஓகே, நான் பார்க்குறேன், வைங்க. சரிங்க தம்பி. இவனும் இன்னும் வீட்டுக்கு வரல, அந்த பொண்ணும் இன்னும் வீட்டுக்கு வரலன்னா என்ன பண்ணிட்டு இருக்கான்?